மே 7 அதிகாலை காலையில 1:05 1:30 25 நிமிஷத்துல பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் 5 இடங்கள்லையும் பாகிஸ்தான்ல ஒரு 4 இடங்கள்லையும் மொத்தம் 9 இடங்கள்ல துல்லியமான தாக்குதலை இந்திய அரசாங்கம், குறிப்பா மத்திய பாதுகாப்பு துறை நடத்தி முடிச்சிருக்காங்க. இந்த ஆபரேஷனுக்கு ஆபரேஷன் சிந்தூர்ங்கிற பேர் வச்சிருக்காங்க. சிந்தூர்னா அந்த குங்குமம் எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அந்த சுற்றுலா பயணிகள்ல கொல்லப்பட்ட எல்லாருமே ஆண்கள் தான். அந்த குங்குமத்தை நீங்க அழிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அந்த குங்குமத்திலேயே பேர் வச்சு அந்த பயங்கரவாதிகளுக்கு இந்திய பாதுகாப்பு படை பாடம் கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆமா, இன்னொன்னு அந்த சிந்தூர் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம நெத்தியில வைப்போம், ரவுண்டா வைப்போம். அதுவுமே தீவிரவாதிகளுடைய தலையில நாங்க குறி வைக்கிறோம் அப்படிங்கிறது. சிந்தூர்னுடைய நிறம் சிவப்பு. ஸோ அதுவுமே ஒரு சிம்பாலிக்கா இந்த பெயர் வைக்கிறதுக்கான காரணம் அப்படிங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. 9 இடங்கள்ல தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இந்த 9 இடங்களை எப்படி சூஸ் பண்ணாங்கன்னு இருக்குல்ல, அந்த இடத்துல இந்திய ராணுவம் எவ்வளவு தூரம் பிளான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு ரொம்பவே தெளிவா தெரியுது. ஏன்னா இது பாகிஸ்தான்ல இயங்குற தீவிரவாத அமைப்புகள், அங்க போய் நம்ம அட்டாக் பண்ணணும் அப்படிங்கும்போது சர்வதேச அளவுல நிறைய பிரச்சனைகள் வரும். அப்போ நம்மளுடைய செயலை நம்ம ஜஸ்டிஃபை பண்ணணும். அதுக்கு என்ன மாதிரியான ஆவணங்கள், என்ன மாதிரியான தகவல்கள் எல்லாம் திரட்டணும் அப்படின்னு சொல்லி இந்திய ராணுவம் தெளிவாக திரட்டியிருக்காங்க. கடந்த 30 ஆண்டுகளாக பாகிஸ்தான் இந்தியாவில் என்ன மாதிரியான தாக்குதல்கள் நடத்துச்சு, பாகிஸ்தான்ல செயல்படுற தீவிரவாதிகள் இந்தியாவில் என்னென்ன மாதிரியான தாக்குதல் நடத்தினாங்க, 2001 நாடாளுமன்ற அட்டாக்ல இருந்து 2008 மும்பை அட்டாக்ல இருந்து பத்தான்கோட், புல்வாமா, இப்படி எல்லாத்தையுமே ஒரு லிஸ்டா போட்டு அதன் அடிப்படையில இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டை அடிப்படையில வச்சு 9 இடங்களை சூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த 9 இடங்கள்லையும் தீவிரவாத அமைப்புகள் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அங்கதான் ட்ரைனிங் எடுக்கிறாங்க, அங்க இருந்து தான் இந்தியாவுக்கு எதிராக திட்டம் தீட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் எல்லாம் இந்திய ராணுவம் திரட்டி இருக்காங்க.